Hi friends, welcome back to my channel விசாகன் வீட்டு சமையல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எக்கை வச்சு ஒரு தாபா ஸ்டைல் எக் கறி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 முட்டை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து 2ஆக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். பார்த்து கட் பண்ணுங்க, குவானியாக போயிட போகுது. இப்போ பாருங்கள், இது 2ஆக கட் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கட்டி பூண்டு இதில் உரித்து போட்டிருக்கேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுதான் முக்கியமான ஒரு இன்கிரியன்ட் வந்து முந்திரி பருப்பு. ஒரு 10 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா 2 வந்து கட் பண்ண தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது 2 பக்கம் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயிலேயே நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாக இருந்துமே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்ததாக வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு லிட்டு போட்டு இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா வந்து திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா எக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது 1 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா 1 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதும் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட தாபா ஸ்டைல் எக் கறி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக அதில் வந்து கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் இது எல்லாத்துக்குமே காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ
ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே வந்து சாப்பிட்ணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இது வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விசாலம் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.